பிரதமர் அலுவலகம் நெத்தன்யாகுவின் மரணம் குறித்து செய்திகளை போலி செய்தி என்று மறுத்துள்ளது. இந்த நிலையில் நெத்தன்யாகு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு காணொலியை பதிவிட்டார். அந்த வீடியோவில் அவர் காஃபியை அருந்துவதும் தனது இரு கைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கேமராவை நோக்கி அவர் உயர்த்தி காட்டுகின்றார். இந்த காணொலியில் நெத்தன்யாகுவின் ஒவ்வொரு கையிலும் 5 விரல்கள் இருப்பதை காண முடிகின்றது. இந்த கட்டுரையில் அவர் தனது இரு கைகளையும் எவ்வாறு காட்டியிருப்பதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகியவற்றிற்கு இடையிலான போரின் தொடக்கத்திலேயே தெற்கு ஈரான் நகரமான மினாவில் உள்ள பெண்கள் ஆரம்ப பள்ளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதில் 160க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்களின் மாணவிகளை தவிர பள்ளி ஊழியர்களும் அடங்குகின்றனர். இதேவேளை ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். தவறான தகவல்களை பரப்ப ஈரான் செயற்கை நுண்ணறிவுகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட ஆர்வமாக இருப்பதாக ட்ரம்ப் கூறினார். ராஜதந்திர பேச்சுவார்த்தை குறித்து நாங்கள் அவர்களுடன் பேசி வருகின்றோம், ஆனால் அவர்கள் இன்னும் தயாராக இல்லை என்று நினைக்கின்றோம். இருப்பினும் அவர்கள் மிகவும் நெருக்கமாகி வருகின்றனர் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கி ஞாயிற்றுக்கிழமை ஈரான் ஒருபோதும் போர் நிறுத்தத்தை நாடவில்லை அல்லது பேச்சுவார்த்தைகளை நாடவில்லை என்றும் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான வெற்றியை அறிவிக்க தயாரா என்று ட்ரம்பிடம் கேட்டபோது அதனை செய்ய எந்த காரணமும் இல்லை என்றால், நாங்கள் தற்போது அவர்களை விட்டுவிட்டால் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்க 10 ஆண்டுகள் ஆகும் என்றும் அவர் கூறியுள்ளார்.